100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு தோனி தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு உயர்நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். மதன், இப்போ இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய பின்னணி என்ன, காரணம் என்ன? IPL போட்டிகளில் சூதாட்டம் நடைபெறுவதாக ஒரு புகார் எழுந்தது. இதையடுத்து தொடர்ந்து விசாரணை நடத்த முன்னாள் IPS அதிகாரி சம்பத் குமார் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதாவது இந்த சூதாட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு பங்குள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி தனக்கு 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று மகேந்திர சிங் தோனி சம்பத் குமாருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு வழக்கை தொடர்ந்தார். தோனியுடைய இந்த ஒரு வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று சம்பத் குமார் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி தற்போது இந்த வழக்கில் சாட்சி விசாரணை தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் இந்த ஒரு மனுவை ஏற்றுக்கொண்டால் பிரதான வழக்கு முடிவுக்கு வர பல ஆண்டுகள் ஆகும் தெரிவித்து சம்பத்குமாருடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவு சம்பத்குமார் தாக்கல் செய்து அந்த மேல்முறையீட்டு வழக்கு தான் தற்போது நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரிக்க வந்தபோது ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை உறுதி செய்து சம்பத்குமார் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். நன்றி மதன், விவரங்களுக்காக.